தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை காக்க காங்கிரசும் தானும் எப்போதும் துணை நிற்போம். உலகின் எந்த சக்தியாலும் தமிழர்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது எனவும் திட்டவட்டம். கோவைக்கு 6500 கோடி முதலீட்டில் வரவிருந்த தொழிற்சாலையை மிரட்டி குஜராத்துக்கு அனுப்பியது பாஜக. கோவை மக்கள் மீது அப்படி என்ன வன்மம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. பெரிய தொழில் நிறுவனம் 6500 கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையை சேர்ந்த 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு. ஆனால் அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க. கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம், ஏன் கோபம்? ராகுலே வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக என அழைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியாவின் நம்பிக்கை நாயகன் ராகுல் காந்தி எனவும் புகழாரம். நம்ம ஸ்டைல்ல வரவேற்கணும்னா ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக. மீண்டும் சொல்லுகிறேன், பிரதர் ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக. பிரதமர் மோடி ஊழல் பற்றி பேசுவது யோக்கியவரா சொம்ப எடுத்துவை என்பது போன்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்துறீங்கள, இனியும் நீங்க ஊழலை பத்தி பேசினா கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, யோக்கியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைன்னு, அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க. டீசல் விலை உயர்வால் லாரி தொழில் நலிவடைந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து விட்டதாக இபிஎஸ் விமர்சனம். விலை ஏற்றிக்கொண்டே செல்கிறார்கள். 60 ரூபாய்க்கு வித்த டீசல் இன்றைக்கு 94 ரூபாய்க்கு டீசல் விற்குது. 34 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தால் எப்படி இந்த லாரி இயக்குவார்கள்? ஆக இந்த லாரி கட்டணம், லாரியுடைய வாடகை உயர்கின்ற காரணத்தினால்தான் அனைத்து பொருளுடைய விலை உயர்வு. ஏழைகளுக்கு சொந்த வீடு என்பது கனவாகிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி காட்டம். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை சுட்டிக்காட்டி விமர்சனம். பாருங்க, இன்னைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் கனவுல தான் வீடு கட்ட முடியும், நிஜமா வீடு கட்டவே முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு டன் கம்பி 30,000 ரூபாய்க்கு வித்தது. ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத அரசு திமுக அரசு. தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் குற்றச்சாட்டு. தங்கம் கொடுத்தோம், இன்னைக்கு 53,000 ரூபாய். இன்னைக்கு காலை செய்தித்தாளில் பார்க்கும்போது ஒரு பவுன் 53,000 ரூபாய், பல லட்சம் பேருக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் மூலம், தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலமாக வாரி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் தடுத்து நிறுத்திவிட்டீர்கள். ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற விடியா திமுக அரசாங்கம். தென்காசி மாவட்டம் கரட்டுமலை சோதனை சாவடியில் அமைச்சர் உதயநிதி காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. பணம், பொருள் உள்ளதா என ஆய்வு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புதுக்கோட்டை பயணம் ரத்து. மழை காரணமாக மதுரை நிகழ்ச்சிகளில் மட்டும் பங்கேற்பு. மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாகன பேரணி. பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரம். தஞ்சை மேலராஜ வீதி சாலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரோட் ஷோ.
பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. சிதம்பரம் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரப்புரை. சுயநலத்திற்காக போதைப் பொருளால் இளைஞர்களை அழிப்பவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள் எனவும் காட்டும். நம் மக்களை அழிக்கும் ஒவ்வொரு போதைப் பொருள் மூலமா அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ற ஒவ்வொருத்தரும் தில்லை நடராஜன் மீதான உண்மையா சொல்றேன், அழிஞ்சு போவாங்க. கோவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அண்ணாமலை. 100 வாக்குறுதிகள் 500 நாட்களில் நிறைவேற்றப்படும் என உறுதி. கோவையில் அண்ணாமலை செய்தியாளர்கள் இடையே வாக்குவாதம். நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இந்த ஜெர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டுருக்கோம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட அண்ணன் நியாயமா இருங்கண்ணே, சாப்பிட்ற சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபாய் குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின் சொல்றேன், 100 ரூபாய் குறைக்காம வந்தீங்கன்னு கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம், நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க ஸ்டாலின் உதயநிதியிடம் முதலில் கேள்வி கேளுங்கள் என அண்ணாமலை காட்டும். தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு 7 நாட்கள் மட்டுமே உள்ளதால் ஏற்பாடுகள் தீவிரம். வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கு மாநிலம் முழுவதும் பயிற்சிகள் மும்முரம். மூத்த சகோதரர் ஸ்டாலின் என அன்போடு அழைத்த ராகுல் காந்தி, இந்தியாவில் எந்த அரசியல்வாதியையும் அண்ணன் என்று அழைத்ததில்லை என நெகிழ்ச்சி. கவனமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh? கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது பீளமேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. தேர்தல் விதிமுறைகளை மீறி ஆவாரம்பாளையத்தில் நேற்று இரவு 10:30 மணியளவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட புகாரில் நடவடிக்கை. மாறுவேட போட்டிக்கு குழந்தைகளை அலங்கரித்து அனுப்புவதைப் போல வேட்டி சட்டை அணிந்து வருகிறார் பிரதமர் மோடி. தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மோடி என்ன பண்ணுவார், நம்ம குழந்தைங்கள இந்த சின்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அனுப்புவோம்ல, ட்ரெஸ் போட்டு அது மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு நம்மளெல்லாம் ஏமாத்த பார்க்குறாரு. சாயல்குடியில் அதிமுக நிர்வாகிக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் வருமான வரித்துறை சோதனை. 2 நாட்களாக தங்கும் விடுதிக்கு வந்தவர்கள் குறித்து சிசிடிவி மூலம் விசாரணை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வேட்பாளர்கள் வித்தியாசமான முறைகளில் பிரச்சாரம். வாக்காளர்களை கவர நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு. மழையிலும் வாக்கு சேகரித்த கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த். பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலைகளை குறைப்போம் என்று தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கட்சி தொண்டர்களுடன் இணைந்து கை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக மகள் பிரச்சாரம். டீ கடையில் டீ குடித்தவாறு வாக்கு சேகரிப்பு.
கூட்டணியில் இருக்கும் அதிமுக, தேமுதிக, SDBI என 3 கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான 4 எழுத்துக்கள் வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை கூட 4ஆம் தேதிதான் என வித்தியாசமாக வாக்கு கேட்ட பிரேமலதா விஜயகாந்த், ஜூன் 4ஆம் தேதி நம்ம தேர்தல் முடிவு. அதனால சொல்றேன், இரட்டை இலை சின்னம் 2வது நம்பர் பட்டன் யாரும் மறந்துடக்கூடாது. இரட்டை இலை சின்னத்திற்கு 2வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள். நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து நடன இயக்குனர் கலா மாஸ்டர் வாக்கு சேகரிப்பு, குழந்தைகளுடன் நடனமாடி உற்சாகம். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் பிரச்சாரம். டீ கடையில் பொதுமக்களுடன் அமர்ந்து தேநீர் அருந்தி வாக்கு சேகரிப்பு. பெண்களுக்கு எந்த உடல்நல பாதிப்பு வந்தாலும் தனது மருத்துவமனையிலேயே இலவசமாக சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம். வேலூர் பாஜக கூட்டணி வேட்பாளர் AC சண்முகம் வாக்குறுதி. பெரம்பலூர் மக்களவை தொகுதி IJK வேட்பாளர் பாரிவேந்தர் மகாலட்சுமி கோவிலில் சுவாமி தரிசனம், மலர் தூவி வரவேற்ற பெண்கள். பெரம்பலூர் தொகுதி IJK வேட்பாளர் பாரிவேந்தர் ஐயர்மலை பகுதியில் தீவிர பிரச்சாரம், தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியில் 2 வீலரில் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராதிகா மற்றும் சரத்குமார், குழந்தைகளை எடுத்துக் கொஞ்சி தாமரை சின்னத்துக்கு வாக்கு சேகரிப்பு. தூத்துக்குடி காயல்பட்டினர் பள்ளிவாசல் முன்பாக அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பிரச்சாரம், இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்து இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரிப்பு. விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரனை ஆதரித்து அவருடைய தம்பி சண்முக பாண்டியன் பிரச்சாரம். விஜயகாந்த் குறித்து பேசிய போது கண் கலங்கிய பெண். அப்பாவை ஜெயிக்க வைக்க முடியல, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே நம்ம எல்லாருக்கும் தோணு இருக்கும். அதை நம்ம இப்போ சரி பண்ணிக்கலாம். எங்க அண்ணனை ஜெயிக்க வச்சு முரசுக்கு ஓட்டு போட்டு இங்க இருக்க கஷ்டத்தை எல்லாம் எங்க அண்ணன் சொல்லுங்க, எங்க அண்ணன் தீர்த்து வைப்பாப்ல. சென்னை எங்கள் கோட்டை என நினைக்கும் திமுகவின் கனவு கோட்டை தகர்க்கப்படும் என தமிழிசை பேட்டி. திமுகவினர் வடை சுடட்டும், நாங்கள் மக்களின் வாக்குகளை சுடுகிறோம் எனவும் வடை சாப்பிட்டுக் கொண்டே பதில். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தபால் வாக்கு சீட்டுகள் வராததால் சென்னையில் காவலர்கள் ஏமாற்றம். வாக்குப்பதிவு மையத்துக்கு வந்தும் வாக்களிக்க முடியாமல் திரும்பி சென்றனர். சென்னை ஷெனாய் நகரில் காவல்துறையினருக்கான வாக்கு மையங்களில் போலீசார் வாக்குவாதம், போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 2,83,00,000 ரூபாய் பறிமுதல். இந்தியாவின் ATM-க்கு எடுத்துச் சென்ற பணம் என தகவல்.
நவராத்திரி தினத்தில் அசைவம் சாப்பிட்டு வீடியோ எடுத்து வெளியிட்டு மக்களை சீண்டுகிறார்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள். எதிர்க்கட்சி தலைவர்கள் முகலாய மனோபாவத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். நானூறு தொகுதிகளை வெல்வோம் என்றவர்கள் அச்சத்தின் காரணமாக முதலமைச்சர்களை சிறையில் தள்ளுகின்றனர். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் காட்டம். காங்கிரஸ் கட்சி அளித்த வாக்குறுதிகளில் 50% நிறைவேற்றியிருந்தால் இந்தியா வளர்ந்த நாடாக இருக்கும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. நான் மாட்டிறைச்சி உண்பதாக குற்றம் சாட்டியவர்கள் ஆதாரத்தை கேட்டதும் அமைதியாகிவிட்டார்கள். மந்தி பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் காட்டம். டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட கவிதாவை 3 நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க அனுமதி. ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.